இந்த கலிங்க நாட்டுக்கு அரசனாகிய பிறகு பொன்னுராஜன் என்று சொல்லக்கூடிய கலிங்க மன்னன் அவருக்கும் என் தாயார் ரத்னமாலாவுக்கும் திருமணம் முடிந்து நீண்ட காலம் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத நேரத்தில் பிள்ளை இல்லாத ஒரு வீட்டில் சாப்பிட்டால் புழுவுக்கு சமம். சாப்பாடு போடுறவங்களுக்கும் பாவம், சாப்பிடுறவங்களுக்கும் பாவம். இதை யோசித்து பார்த்தார் யாரு அப்பா. நாடு உண்டு, நகர் உண்டு, ரேஷன்கள் உண்டு, ரொக்கம் உண்டு, ஆர்வம் உண்டு, எல்லாம் இருந்தும் செல்வத்தில் சிறந்த செல்வம் மழலை என்னும் குழந்தை செல்வம். அந்த குழந்தை இல்லையே அப்படின்ற வேகோடம் அப்பாவுடைய மனசை அப்படி உற்பத்தமான உடனே அப்ப என்னாச்சுன்னா பிள்ளை இல்லையே என்ற வேகோளத்தால் இனி பிரபஞ்சம் இல்லை. பிரபஞ்சத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. தம்பி நான் ஒரு சைக்கோ தெரியுமா, டக்குனு கம்முன்னு கூட அதனால தம்பி பிள்ளை இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதை விட மாழ்வது சரி அப்படி என்று என்ன செய்தார். நாட்டில் வாழ்ந்தால் கேவலம். அதனால கானகத்தில் பாங்கான இடத்துல போய் சாகணும் அப்படின்னு தீர்மானம் செய்தார். அப்பாவும் தீர்மானம் செய்து அங்க